மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2026 ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக அமைகிறது. இது சவால்கள் நிறைந்த ஒரு தொடக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து வெற்றியை ஈட்டும் வல்லமையை தரும் மாதமாகும். ஜனவரி 2026 தொழில் ரீதியாக ஒரு திருப்புமுனையாக அமையும். ஆரம்பத்தில் பல சவால்கள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலதிபர்களுக்கு அனுகூலமான ஆதரவும் நிதி ரீதியாக வலுவான நிலையும் ஏற்படும். மாணவர்கள் அதிக வெற்றியை பெறுவார்கள். எனினும் காதல் உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக முயற்சி தேவைப்படும். சவால்கள் மற்றும் எச்சரிக்கை. தொழில் ஸ்தானத்தில் சனி மற்றும் குருவின் ஒருங்கிணைந்த பார்வை காரணமாக வேலையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். மாத தொடக்கத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய சூழலை உருவாக்குகிறது. வேலையில் இருக்கும் அழுத்தம் அல்லது திருப்தியின்மை காரணமாக வேலை மாற்றம் அல்லது துறை மாற்றத்திற்கான சாதகமான ஆதரவு கிடைக்கும். இதை தைரியமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கு இது உகந்த நாள். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அனுகூலமானது. மாதத்தின் பிற்பகுதியில் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளையும் கணிசமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீர்கள். இது புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகள் மூலம் நிகழலாம். நிதி விஷயங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக நல்லது. 12வது வீட்டில் ராகுவின் சஞ்சாரத்தால் செலவுகள் அதிகரித்தாலும் வருமானமும் நன்றாக இருப்பதால் நிதிநிலை சமநிலையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வதும் புதிய வளங்களை பெறுவதும் இந்த மாதத்தின் நல்ல செயல்பாடுகளாகும். காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கும். உறவை பேணுவதற்கும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்கும் கூடுதல் முயற்சி மற்றும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தேவைப்படுகிறது. வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் மனைவி வேலை செய்பவராக இருந்தால் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும். மனைவியின் வருமானம் அல்லது ஆதரவு அனுகூலத்தை தரும். இல்லையெனில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் எழலாம். அவற்றை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருக்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்வது நல்லது. புதிய வளங்களை பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். பொதுவாக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இருப்பினும் 12வது வீட்டில் ராகுவின் நிலை காரணமாக சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது தூக்கமின்மை, மன அழுத்தத்தால் உண்டாகும் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வது மிக அவசியம். மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும். குருவின் ஆசிர்வாதம் மற்றும் புதனின் அனுகூலமான நிலை காரணமாக கவனம் கூடி கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இது சாதகமான காலகட்டம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் அரச மரம் நடுதல். புதிய வேலை அல்லது துறை மாற்றத்திற்கான முயற்சியில் வெற்றி பெறுதல். மாதத்தின் பிற்பகுதியில் வணிகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட லாபம் அல்லது முன்னேற்றத்தை காணுதல். செலவுகள் இருந்தாலும் வருமானம் அதை சமாளித்து நிதி கையிருப்பு நிலையாக பேணப்படுதல். மாணவர்கள் தேர்வுகளில் அல்லது போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெறுதல். அரசமரம் நடுதல். ராசியின் அதிர்ஷ்டத்தின்படி அரசமரம் நடுவதோ அல்லது இருக்கும் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபடுவதோ மிகவும் சிறந்தது. இது குருவின் அருளையும் சனியின் பாதிப்பிலிருந்து நிவாரணத்தையும் அளிக்கும்.